பிள்ளைகிட்ட சொல்லுங்க, பள்ளிவாசல சிறுவர்களை அழைத்து கொண்டு வாங்க, சிறுவர்களுக்கு இடம் கொடுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய பேர பிள்ளைகள் எல்லாம் இறையிலத்தோடு கொண்டு வந்து தொழுகையுடைய நேரத்தில் நிறுத்தி வைப்பார்கள். அவர்களை முகம் சுளிக்காமல் வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களை கடுப்படுத்தி நிறைய இடங்களில விரட்டி விடுவாங்க, சத்தம் போடுறாங்க, விரட்டி விட்டுற. இந்த மாதிரி வேலைகளை இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கல. அரவணைக்க வேண்டும், அன்பு காட்ட வேண்டும், அவர்களோடு சேர்ந்து நிற்க வேண்டும். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத்திஹும் சபஅ ஸினீன், 7 வயசு வரைக்கும் தொழு வச்சிருங்க. இப்போ பழக்கமானா தான் வரும். இந்த நிலையை நம்ம செய்யல இன்னைக்கு. அதனால தான் பள்ளிக்கு தொழுவாங்கன்னு தனியாக போய் ஒரு ஜமாத்தை அழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை உலகத்தில் பார்க்கிறோம். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னா 7 வயசு வந்தா தொழ சொல்லுங்க, 10 வயசு வந்தா அடிச்சு அனுப்புங்க. நீங்க செய்ய வேண்டிய கடமை. இதை செய்தால்தான் வெற்றி பெற முடியும். அதை அப்பதான் இந்த பள்ளிவாசலுடைய ஒவ்வொரு பள்ளியினுடைய மகத்துவமும் கண்ணியும் உயர்த்தப்படும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார் என்று சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவி மக்களை கொண்டு போய் புட்பூண்டுகள் முளைக்காத இடத்துல விட்டுட்டு ரப்புட்ட கேட்டா, என்ன ரப்பனா